ஒரு சின்ன கிராமம், அதுல ஒரு ஏழை குடும்பம். அந்த ஏழை குடும்பத்துல ஒரு சிறுமி இருக்கா. அவ தினமும் படிக்கிறதுக்கு அவங்க வீட்டுல மின்சாரமே கிடையாது மக்களே. இரவு வந்தா வீடு முழுவதும் இருட்டாகிரும். ஒரு நாள் அவளுக்கு முக்கியமான தேர்வு நெருங்கி கொண்டுச்சு. ஆனா வீட்டுல இருந்தது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மகளே, இதுதான் நம்மகிட்ட இருக்க கடைசி மெழுகுவர்த்தி, இதை இப்போதே பயன்படுத்தாத, நாளைக்கு இன்னும் அவசரமான நேரம் வந்தா தேவைப்படும்னு. சிறுமி சில நொடிகள் அமைதியா இருந்தா. பிறகு அந்த மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு புத்தகத்தை திறந்தா. அம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், சேமிச்சு வைந்தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறுமி மெதுவா சிரிச்சிட்டு, அம்மா, இன்னைக்கு நான் படிக்காம இருந்தா மெழுகுவர்த்தியை சேமிக்கலாம், நாளையும் நான் இதே இருட்டுல தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் இதை எரிச்சு நான் படிச்சா ஒரு நாள் இந்த இருட்டையே என் வாழ்க்கையில இருந்து அகற்ற முடியும். அந்த இரவு அவங்க அம்மாவும் யோசிச்சாங்க. மகள் சொல்வது 100% உண்மை. ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரியவில்லை என்றா ஒரு கனவும் எரிஞ்சிருக்காது. ஆனா அன்னைக்கு அந்த மெழுகுவர்த்தியும் எரிஞ்சது, ஒரு கனவும் எரிஞ்சது, ஒரு எதிர்காலம் ஒளிரவும் தொடங்கியது. நினைவுல வச்சுக்கோங்க மக்களே, சில செலவுகள் அல்ல, அவை உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடுகள். ஒரு புத்தகம் வாங்குறது, ஒரு திறமையை கத்துக்கொள்வது, ஒரு கனவுக்காக நேரம் செலவிடுவது, இவை எல்லாம் செலவுகள் இல்ல, நாளை வெற்றிக்கான விதைகள். இது மாதிரி நல்ல கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.